தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசியெடுக்கும். படிக்கின்ற மாணவர்களுக்கான பதிவு இது. தயவு செய்து நீங்கள் உங்களால் ஆன பாடங்களை வீட்டை இருந்து வாசிக்க வேண்டும். ஹிஸ்ட்ரி என்ற பாடம், ரிலிஜன் என்ற பாடம், தமிழ் என்ற பாடம், அநேகமாக எல்லா பாடங்களும் ஆங்கிலமாக இருக்கலாம், என்ன பாடம் என்றாலும் நீங்கள் 1.5 மணித்தியாலம் தனியே இருந்து வாசிக்க வேண்டும். வாசித்து அதிலே வருகின்ற ஆண்டுகள், அதில் வருகின்ற முக்கிய விடயங்களை நீங்கள் ஒரு கலர் பெண்ணாலேயோ அல்லது பென்சிலாலேயோ அண்டர்லைன் பண்ணி அதை நீங்கள் குறிப்பு எடுத்து வரத்தான் உங்களுடைய அறிவு வளரும். நிறைய வகையான டூல்ஸுகள் வந்துட்டுது. அந்த சோர்சஸ்களை தேடி நீங்கள் படித்து கொள்ளுங்கோ. டியூஷனுக்கு மட்டும் போய் நீங்கள் அந்த சைட் நோட்ஸை மட்டும் எடுத்துக்கொண்டு வந்து நுனிப்புள் மேய்ந்து விட்டு போனால் பரீட்சையில் வெல்ல முடியாது. இனி வருகின்ற புதிய அரசாங்கம், இப்பொழுது இருக்கிற அரசாங்கம் கல்வித்தகமே அதிகரித்தால்தான் தொழில் வாய்ப்பை பெற்றுக்கொள்ளலாம். பெற்றோர்களே, உங்கள் பிள்ளைகளை தயவு செய்து ஒவ்வொரு நாளும் இதை நீங்கள் ஃபீட் பண்ணி கொள்ளுங்க. சாப்பாடு கொடுக்கின்ற பொழுதும் அது பிள்ளைகளுக்கு இடைஞ்சலாக இருக்கின்ற நீங்கள் யோசிக்கக்கூடாது. தினமும் அவர்களுக்கு அதை சொல்லிக் கொள்ளுங்கள். சுயமாக பிள்ளை இருந்து ஒரு 2 மணித்தியாலமாவது தன்னுடைய கதிரையில் இருந்து படிக்க தயவு செய்து பழக்கி கொள்ளுங்கள். ஏனென்றால் இப்போ பிள்ளைகள் கூடுதலாக சோஷியல் மீடியாவில் தான் அதுகள் இருக்கிறபடியால் தனியே இருந்து படிக்கிறதுக்குரிய நேரங்கள் பிள்ளைகள் தாங்களாகவே ஒதுக்கின்றார்கள் இல்லை என்பது மனவருத்தத்துக்குரிய ஒரு பதிவாக பதிவிடுகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் உங்கள் குமரேசன். நன்றி.